இன்னைக்கு டியூஸ்டே. என்னது, சிக்கன் ரைஸ்க்கு தங்கச்சி இருக்கா? அதான் நம்ம கோழியோட குழந்தை எக் ரைஸ் தாங்க. 3 நாளா வெஜ் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கு. சரி, இன்னைக்கு சிக்கன் எடுத்து சமைக்கலான்னு பார்த்தா ரொம்ப சோம்பேறியா இருந்தது. அதனால எக் ரைஸே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சிம்பிளான மேகி மசாலா இருந்தா போதும், வேற எதுவும் வேணாம். வெங்காயம் தக்காளி முக்கியம் பிகிலு. எக் ரைஸ்க்கு அதிகமா கடுகு போட்டு செய்ய மாட்டாங்க, ஆனா அந்த மாதிரி தாளிச்சு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அள்ளும். இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். இது கூட 2 முட்டையை உடைச்சு ஊற்றி ஜூஸியா ஆகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி, நான் லோக்கல் பிராண்ட் மேகி மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடையில் விற்கிற மேகி மசாலாவே வாங்கிக்கலாம். அது கூட லைட்டா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடிச்ச சாதத்தை அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் போடணும். இப்போ ஆயில் ஊற்றி நல்லா கிளறி எடுத்தா சுட சுட எக் ரைஸ் ரெடி. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.